ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அரிசியில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு நல்லாவே வெயிட் போடும். அதனால் அதை குறைச்சிக்கிட்டால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கோட ரெசிபிக்கு நான் காராமணி வெள்ளை கலரில் தான் எடுத்திருக்கேன், 1 டம்ளர். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே நான் 1/4 டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில், கடலைப்பருப்பில் இது ரெண்டுத்துலேயுமே அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு டைஜஷனுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, போன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிர்லேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணும்போது உணவில் பச்சை பயிறு சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரம் பசி எடுக்காது. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி சேர்த்தி 3லேருந்து 4 முறை இது எல்லாமே நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் பச்சை பயிறு, காளாமணி எல்லாமே நல்லா ஊறி வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எல்லாமே நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிக்க முடியும். இதோட கன்சிஸ்டன்சி நம்ம கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். அது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். வரமிளகாலாம் சேர்த்திருக்கிறதுனால இதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 துண்டு தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்தி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்ஸி ஜார்லேயும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சட்னியில் ஊற்றிக்கிறேன். இந்த சட்னியை நான் தாளிக்கலை. தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 6 மணி நேரம் தான் புளிக்க வச்சுருக்கேன். 6 மணி நேரத்துலேயே பார்த்தோம்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. ஏன்னா வெயில் சீசனுங்கிறனால ஆரம்பத்தில் கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்துட்டுக்கணும். நம்ம அளவாக தான் தண்ணி சேர்த்திருக்கோம். ஏன்னா சில டைம் தண்ணி ஜாஸ்தியாச்சு அப்படின்னா சரியாக தோசை போட வராது. அதனால நான் அளவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கலந்துடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். ஏன்னா ஒட்டுக்கா தண்ணியும் சேர்த்த வேண்டாம். இப்போ கீழேருந்து மேல் வாக்கில் எடுத்து எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கணும். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தோசை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தொன்னமாக தான் தோசை வரும், மொறுமொறுன்னு தோசை வராது. இப்போ அரிசி சேர்க்காமலேயே இந்த மாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும் நார்மலாகவே. ஏன்னா தைராய்டு செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்பவே புவர் டைஜஷன் தான் இருக்கும். அது போல் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அரிசியான உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துட்டு இது போல் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சரியாயிட்டு வந்துடும். ஒரு வேளைக்கு இந்த ப்ரோட்டீன் ரிச்சான தோசை நம்ம 2 சாப்பிட்டாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி பத்தோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ப்ரோட்டீனில் இருக்கிறதுனால நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். சீக்கிரமாக டைஜஷனும் ஆகாதனால ரொம்ப நேரம் நமக்கு பசி எடுக்காமலும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.
இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.